கொலை வழக்கில் சிறையில் உள்ள குற்றவாளியின் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் பட்ட பகலில் தாய் தங்கை கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் எழில் உட்பட 3 பேரை கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே ருத்ரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரது ஆதரவாளர்கள் திட்டம் தீட்டி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் பெரியார் நகர் முருகன் கோவில் வீதியில் உள்ள எழிலின் வீட்டின் மீது நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசி தாக்கினர். இதில் வீட்டின் கதவு சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உருளையன்பேட்டை போலீசார் வீட்டின் முன்பு சிதறி கிடந்த துகள்களை சேகரித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் ரூபாய் 16 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அம்பாள் நகரை சேர்ந்தவர் தாட்சாயணி. இவர் பொருட்கள் வாங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ரூபாய் 16,37,000 ஆன்லைன் மூலமாக செலுத்தினார். ஆனால் அவர் அனுப்பிய பணம் தங்கள் கணக்கிற்கு வரவில்லை என தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தாட்சாயணி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் ஆன்லைனில் பகுதி நேர வேலை வாங்கி தருவதாக கூறி வினிதாவிடம் ரூபாய் 43,000, மிஸ்ராவி என்பவரிடம் ரூபாய் 89,000, புனிதவல்லி ரூபாய் 85,000, ராஜராஜன் ரூபாய் 54,000 மற்றும் காரைக்காலை சேர்ந்த ராமச்சந்திரன் ரூபாய் 43,000 மோசடி செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் வைத்திருந்த வட மாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ தலைமையிலான போலீசார் திருபுவனை பகுதியில் நேற்று இரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி சாலையோரம் நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஜெய் பூஷ்னா ஷினா என்பதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கஞ்சா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் அருகே திருப்பட்டினத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுவன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே திருப்பட்டினத்தை சேர்ந்த சந்தோஷ் என்ற 8ஆம் வகுப்பு மாணவன் நேற்று மாலையிலிருந்து காணவில்லை என பெற்றோர்கள் தேடி வந்தனர். இந்நிலையில் திருப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் திருமலைராஜன் ஆற்று பாலத்தில் சிறுவன் 10க்கும் மேற்பட்ட இடத்தில் வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பலியான சிறுவன் சந்தோஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பட்டினத்தை சேர்ந்த 19 வயது இளைஞர் ஒருவருடன் சந்தோஷ் விளையாடியதை அப்பகுதியினர் பார்த்ததாகவும் அதனைத் தொடர்ந்து கொலை நடைபெற்றுள்ளதால் அந்த இளைஞரே சந்தோஷை கொன்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தி மற்றும் கையுறைகளை ஆன்லைன் மூலமாக வாங்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர் விசாரணையில் கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட குயவர்பாளையம் நவீனா கார்டன் பகுதியை சேர்ந்தவர் பெஞ்சமின் பன்னீர்தாஸ், அவரது மனைவி ரேணுகா. இவர்கள் இருவரும் சேர்ந்து டிகே சிட்ஸ் அண்ட் பைனான்ஸ் என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வந்த நிலையில் குயவர்பாளையம் சாரம் பகுதியை சேர்ந்த பல 100 பேரிடம் மாத சீட்டு 5 லட்சம், 4 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம் என்று பல சீட்டு பிடித்து மற்றும் மாத குழுக்கள் என்ற முறையில் சுமார் 100 நபர்களுக்கு மேல் சேர்த்து 10 மாதம் சீட்டு நடத்தி வந்தார்கள். அச்சீட்டு பணத்தை 1 கோடி ரூபாய் வரை எடுத்து மோசடி செய்துவிட்டு குடும்பத்துடன் 2022 ஜூலை மாதம் முதல் தலைமறைவாகிவிட்டனர். இதில் பாதிக்கப்பட்ட குயவர்பாளையம் பகுதியை சேர்ந்த அசோக் ராஜா மற்றும் சிலர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அப்பொழுது வழக்கு பதிவு செய்யப்படாத காரணத்தினால் அசோக் ராஜா நீதிமன்றத்தின் மூலம் ஆணை பெற்று தற்போது
பெஞ்சமின் பன்னீர்தாஸ் மற்றும் அவரது மனைவி ரேணுகா மீது மோசடி வழக்கு பதிவு செய்தார். புகாரின் அடிப்படையில் தலைமறைவான இருவரையும் உருளையன்பேட்டை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நேற்று பெரியகடை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட புதுவை கடற்கரை சாலையில் இரவு சுமார் 9 மணி அளவில் 6 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை அம்மாவை காணவில்லை என்று அழுது கொண்டிருந்தது. அதனை விசாரித்தபோது அவர் பெயர் மரியா, தந்தையார் பெயர் முகமது கவுஸ் என்றும் அவர் குடும்பத்துடன் கடலூரிலிருந்து புதுவைக்கு வந்ததாக தெரிவித்தார். மேற்படி எந்தவித தொலைபேசி எண்களும் தெரிவிக்கவில்லை. குழந்தையை பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்து மேற்படி தகவல்களை அனைத்து காவலர்களுக்கும் தெரிவித்து கடற்கரையில் உள்ளவர்களிடம் விசாரித்து அவரது பெற்றோர்களை கண்டுபிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களை விசாரித்தபோது அவர்களின் பெயர் செரினா பேகம், வயது 33, கணவர் பெயர் முகமது கவுஸ், சோனக்கர் வீதி, கடலூர் என்று தெரிவித்தார்கள். மேற்படி குழந்தையை பத்திரமாக அவர்களிடம் ஒப்படைத்து பெற்றோர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து குழந்தையை நல்ல முறையில் அழைத்து சென்றனர். புதுச்சேரி பெரியார் நகரில் சிறையில் உள்ள குற்றவாளி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 2 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி பெரியார் நகரில் கடந்த மாதம் ருத்ரேஷ் என்ற வாலிபர் கஞ்சா விற்பனை செய்வதில் ஏற்பட்ட போட்டியில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த பாலு, எழில் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சிறையில் உள்ள குற்றவாளி எழில் வீட்டின் முன்பு மர்ம நபர்கள் பாட்டில் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெட்ரோல் குண்டு வீசியது நெல்லித்தோப்பு சாமுவேல், கீழ் சாத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்களிடம் 34,575 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த கோவிந்தராம் அலாஸ் தேவா என்பவரது கிரெடிட் கார்டில் இருந்து அவருக்கு தெரியாமல் 4,975 ரூபாய் மோசடி செய்யப்பட்டு இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் யோகராஜா என்பவர் உடனடி கடன் விண்ணப்பத்தின் மூலம் கடன் பெற்றுள்ளார். பணத்தை உரிய தேதிக்குள் செலுத்தியும் உள்ளார். ஆனால் முகம் தெரியாத நபர்கள் அதிக பணம் கேட்டு மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை அனுப்பி மிரட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் கௌரிப்பிரியா என்பவரை அடையாளம் தெரியாத நபர்கள் தொடர்பு கொண்டு ஸ்கைப் வீடியோ அழைப்பின் மூலம் இணைக்க கேட்டுள்ளார். அதில் மும்பை காவல் நிலைய அதிகாரி போல் வேடமிட்டு அவரது வங்கி விவரங்கள் மற்றும் ஆதார் அட்டை விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தி உள்ளதாக புகார் செய்துள்ளார். மேலும் சீமான் என்பவரிடம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி வேலை செய்து சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி அவரிடம் இருந்து 26,600 ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக புகார் செய்துள்ளார். இதேபோல் நாச்சியப்பன் என்பவருக்கு கொரியர் நிறுவனம் அனுப்பப்பட்ட பார்சலில் சட்டவிரோத போதைப் பொருள் இருப்பதாக கூறி மும்பை காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல் அதிகாரி போல் வேடமிட்டு ஆதார் அட்டை விவரங்களை சமர்ப்பிக்க அறிவுறுத்துவதாக புகார் அளித்துள்ளார். ஆகாஷ் அம்புரோஸ் என்பவரை அடையாளம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு செல்போன் மூலம் மிரட்டுவதாக புகார் செய்துள்ளார். மேலும் இதேபோல் சிவராமன் என்பவரை முகம் தெரியாத நபர் ஒருவர் கொரியர் சர்வீஸ் என ஆள் மாறாட்டம் செய்து டெலிவரிக்கான கூடுதல் தகவல்களை சேகரிப்பதற்காக வழங்கப்பட்ட இணைப்பில் வங்கி சான்றுகளை கேட்பதாக புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த நிலா என்ற பெண்ணிடம் போர்ட்டல் புகைப்படங்கள், வீடியோக்களை பயன்படுத்தி அவற்றை பரப்பி அச்சுறுத்துவதாக புகார் செய்துள்ளார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த முருகன் என்பவர் இணையதளத்தின் மூலம் கேம் விளையாடும் பொழுது அவரது இந்தியன் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 3,000 எடுக்கப்பட்டு வின்சோ ஆப்பில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். இவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுவை சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள மதுவிலக்கு சோதனை சாவடியில் லாரி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடி அருகே விழுப்புரம் மாவட்டம் காவல்துறையின் மதுவிலக்கு சோதனை சாவடி அமைந்துள்ளது. இந்த சாவடியில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு அவ்வழியாக செல்லும் கனரக வாகனங்களுக்கு மதுவிலக்கு சோதனை சாவடியில் உள்ள காவல்துறையினர் கனரக வாகனங்களை வழி மடக்கி லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதாக ரூபாய் 50,000 மோசடி செய்த மர்ம நபர் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் தன்னிடம் இருந்த பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்ற முடிவு செய்து இணையதளத்தில் தேடினாராம். அப்பொழுது அதிலிருந்து கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டபோது அதில் பேசிய நபர் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதற்கு முதலில் GST செலுத்த வேண்டும் என்று கூறினாராம். இதனை நம்பிய குப்புசாமி அந்த நபர் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு ரூபாய் 50,300 அனுப்பினாராம். அதன் பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லையா? இதுகுறித்து புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்திற்குள் கைதிகளுக்குள் மோதல் ஏற்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ளது. இங்கு நூற்றுக்கணக்கான விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்கு கடந்த 28ஆம் தேதி தண்டனை கைதி உசேன் என்பவர் அப்பகுதியில் இருந்த சிலம்பரசனை முறைத்தாராம். இதனை அடுத்து இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது உசேன் சிலம்பரசனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சிலம்பரசன் காயம் தகவல் அறிந்து வந்த சிறை வார்டன்கள் உசேனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். சிலம்பரசனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து சிறை அதிகாரி பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு காவல்துறையினர் சிறை கைதி உசேன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சவ ஊர்வலத்தில் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் ஒருவரை 4 பேர் கொண்ட கும்பல் டைல்ஸ் சிமெண்ட் கற்களால் கொடூரமாக அடித்து கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வீரமணி. இவரது மகன் விக்கி ஓரிரு மாதங்களில் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்வதற்கான நடவடிக்கைகள் விக்கி மேற்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் ஒருவரின் மரண துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் சவ ஊர்வலத்தில் விக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பலுக்கும் விக்கிக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஆத்திரம் அடைந்த 4 பேர் கொண்ட கும்பல் அருகில் இருந்த டைல்ஸ் சிமெண்ட் உள்ளிட்ட பெரிய கற்களால் விக்கியை கொடூரமாக தாக்கியது. இதை கண்டதும் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து ஓடினர். அதே பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் தடுக்க முயன்றபோது அந்த கும்பல் தாக்கியதில் அவர் படுகாயம் அடைந்தார். இதனிடையே இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த விக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விக்கியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயம் அடைந்த மூர்த்தியையும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முன் விரோதம் காரணமாக விக்கி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக கொலை நடந்ததா என ஒதியஞ்சாலை காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். இதனிடையே கொலை சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அதிமுக மாநில செயலாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அரசு மருத்துவமனைக்கு சென்று விக்கியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் உடனடியாக கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என காவல்துறையினரிடம் வலியுறுத்தினர். கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே காவல்துறை சார்பில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கடற்கரை வாலிபால் போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா இன்று மாலை நடைபெற இருந்த நிலையில் கொலையின் காரணமாக நிகழ்ச்சி தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் பகுதியில் நேற்று மாலை 4 பேர் கொண்ட கும்பல் விக்கி என்ற இளைஞரை அடித்துக் கொன்றது. இது தொடர்பாக ஒதியஞ்சாலை காவல்துறையினர் அதே பகுதியைச் சேர்ந்த 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை விக்கியின் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் குற்றவாளிகளின் வீடுகளை அடித்து சூறையாடினர். மேலும் அவர்களது கார் மற்றும் பைக்குகளை அடித்து நொறுக்கினார்கள். இதனையடுத்து விக்கியின் உடலை வாங்க மறுத்தும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சோனாம்பாளையம் சந்திப்பில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.
ஆனால் அதை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. போராட்டத்தை மக்கள் கைவிட மறுத்ததால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிமுக மாநில செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அப்பகுதி மக்களின் திடீர் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பல பெண்களை ஆபாசமான வார்த்தையால் திட்டியும் பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாகவும் பேசியும் யூடியூபில் வீடியோ மற்றும் ஆடியோ பதிவேற்றம் செய்த விருதுநகரைச் சேர்ந்த யூடியூபர் கைது. விருதுநகரைச் சேர்ந்த துர்கைராஜ் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக எவல் லவ் எடிட்ஸ் மற்றும் எவல் லவ் சாங்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அவரது சேனலை 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பின்தொடர்கின்றனர். அதில் அவர் பல பெண்களுடன் யூடியூப் சேனல் துவங்குவது எப்படி என்றும் மற்றும் நிறைய சப்ஸ்கிரைபர் தங்களது சேனல்களுக்கு வரவேற்பது எப்படி என்றும் அவரிடம் பழகி பேசுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அதன்படி புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு பெண் யூடியூப் சேனல் மூலம் அவருடன் பேசி பழகியுள்ளார். பின்பு அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்கள் இதற்கு முன் பேசிய பொழுது ரெக்கார்ட் செய்த ஆடியோக்கள் மற்றும் வீடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து பேசி அவரது சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த பதிவேற்றம் செய்த ஆடியோ மற்றும் வீடியோவை பல 1000 நபர்கள் பார்த்து உள்ளனர். மேலும் அந்த பெண்ணை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அவரை தவறான தொழில் செய்பவர் என்று யூடியூபில் லைவாக பலமுறை பேசியுள்ளார். இது சம்பந்தமாக அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அவர்களின் உத்தரவின்படி வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் அவரது யூடியூப் சேனலை ஆராய்ந்து பார்த்ததில் அவர் 20க்கும் மேற்பட்ட பெண்களை அநாகரிகமான வார்த்தைகளாலும் இழிவுபடுத்தும் விதமாகவும் பெண்மையை களங்கப்படுத்தும் விதமாகவும் பதிவு செய்தும் பேசியும் பதிவேற்றம் செய்துள்ளது தெரிய வந்தது. மேலும் ஆண்களையும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி ஆடியோ பதிவேற்றம் செய்தது தெரிய வந்தது. இவர் பதிவேற்றம் செய்கின்ற இதுபோன்ற அருவருப்பான அநாகரிகமான வீடியோக்களை குறைந்தபட்சம் 1,50,000க்கும் மேற்பட்டோர் பார்க்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மீது சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் பல பெண்கள் அவர் மீது புகார் கொடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி முன்னால் முடிந்தால் காவல்துறையை பயன்படுத்தி என்னை கைது செய்து பார் என்று சவால் விடும் விதமாக பேசிய வீடியோ பதிவு செய்தது தெரிய வந்துள்ளது. மேற்படி BK விஜய் என்கின்ற துர்கை ராஜுடைய விவரங்களை இணையவழி காவல்துறையினர் கண்டுபிடித்து அவருடைய யூடியூப் சேனல் எந்த பெயரில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது, அதில் தொடர்பில் உள்ள மொபைல் நம்பர் மற்றும் இணையவழி தொடர்புகளை கண்டுபிடித்த காவல்துறையினர் அவர் திருச்சி மற்றும் மதுரையில் தங்கி இருப்பது தெரிய வந்தது. இந்த நபரை இன்று காலை 8:30 மணி அளவில் இணையவழி காவல்துறையினர் வழக்கிற்காக கைது செய்தனர். மேற்படி நபர் இன்று மாலை புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். யூடியூபில் யாரை பற்றியும் அவதூறாக கருத்துக்களை பதிவிடுவதும், சிறார்களை பற்றியும் பெண்களை பற்றி தவறாக சித்தரித்து வெளியிடுவதும், பொய்யான தகவல்களை பரப்புவதும் குற்றமாகும். இதுபோன்ற செயல்களை பரப்புகின்ற யூடியூபர் மீது நிச்சயமாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லாரி ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருவக்கரை தவிட்டுக்குளம் பகுதியில் உள்ள சிறுமியிடம் அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் சிறுமியை கடத்த முயன்றுள்ளார். இதை கண்ட சிறுமியின் உறவுக்கார பெண் உதவி கேட்டு கூச்சலிட்டதால் சிறுமியை கீழே இறக்கிவிட்டு லாரி ஓட்டுநர் தப்பிச் சென்றார். இதுகுறித்து சிறுமியின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் மகளிர் காவல்துறையினர் அங்கிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது புதுச்சேரி சுத்துக்கேணி பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் முருகன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிளியனூர் அருகே சாராயம் விற்ற புதுச்சேரி வாலிபர் தடுப்பு காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார்.
வானூர் அடுத்த கொந்தமூர் அரசு பள்ளி அருகே கடந்த மாதம் 6ஆம் தேதி சாராயம் விற்ற புதுச்சேரி காட்டேரி குப்பத்தைச் சேர்ந்த பரசுராமன் மகன் சூர்யா என்பவரை கிளியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இவர் மீது பல்வேறு சாராய வழக்குகள் உள்ளதால் இவரது நடவடிக்கையை தடுக்கும் பொருட்டு எஸ்பி தீபக் சிவாஜ் பரிந்துரையை ஏற்று சூர்யாவை தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டார். அதன் பேரில் சூர்யா கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். காரைக்கால் மத்திய கிளை சிறையில் கைதிகளுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒரு கைதி படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மத்திய கிளை சிறையில் புதுச்சேரியைச் சேர்ந்த கைதி பிரகாஷ் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த கைதி ஆறுமுகத்திற்கும் இடையே இன்று சமையல் அறையில் ஏற்பட்ட வாய் தகராறில் ஆத்திரமடைந்த பிரகாஷ் பால் அருந்தும் கிளாஸை எடுத்து ஆறுமுகத்தை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் ஆறுமுகம் நிலை குலைந்து விழுந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிறை கண்காணிப்பாளர் கோபி தலைமையில் சிறை காவலர்கள் கைதி ஆறுமுகத்தை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பிரகாஷை தனிச்சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் புருஷோத்தமன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய எல்லையில் சேந்தநாடு சாலையில் உளுந்தூர்பேட்டை சரக மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ரோடு கேரியர் வேனில் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் வேனில் கொண்டு சென்றது அனைத்தும் போலி மதுபானம் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து கலால் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் போலி மதுபானம் ஏற்றி வந்தவர் பன்ருட்டி தட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பது தெரியவந்தது. போலி மதுபானம் தயாரிக்க மூளையாக செயல்பட்டு வந்தது வில்லியனூர் அடுத்த அரும்பாத்தபுரம் சக்திவேல் என்பதும் இந்த போலி மதுபான ஆலைக்கு பின்னால் முக்கிய அரசியல் புள்ளிகள் இருப்பதும் தெரிய வந்தது. 10 கண்ணு அடுத்த உளவாய்க்கால் வெற்றிவேலா நகரில் போலி மதுபான ஆலை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு நேற்று இரவோடு இரவாக உளவாய்க்கால் பகுதிக்கு வந்த விழுப்புரம் கலால் காவல்துறையினர் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்தனர். சக்திவேலுக்கு உறுதுணையாக இருந்த ஆண்டியார் பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த அண்ணாதுரை, அதே ஊரைச் சேர்ந்த சதீஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் புதுவையில் தயாரிக்கப்படும் போலி மதுபானங்களை வாங்கி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த பள்ளிப்பாளையம் கிருஷ்ணமூர்த்தி என்பவரையும் கைது செய்தனர். இந்த அதிரடி விசாரணையில் மொத்தம் 4848 மது பாட்டில்கள், ரூபாய் 3,70,000 பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் தமிழக டாஸ்மாக் கடைகளிலும் அதிகம் விற்பனை செய்யப்படும் குறிப்பிட்ட மது பாட்டில்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சம்பவத்தில் பல அரசியல் பிரமுகர்கள் இந்த சம்பவத்தில் இருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் இணையதளம் வழியாக 8 நபர்களிடம் ரூபாய் 3,63,000 பணத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதளம் வழியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பிய நடராஜன் ரூபாய் 2,40,000 முதலீடு செய்துள்ளார். இதில் லாபம் கிடைத்தது போல் கணக்கு காட்டப்பட்டது. ஆனால் அந்த பணத்தை நடராஜனால் பெற முடியவில்லை. இதுகுறித்து அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாஸ். இவரது கடன் அட்டையிலிருந்து சீனிவாசின் கவனத்திற்கு வராமலேயே மர்ம நபரால் ரூபாய் 18,000 எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அவசர தேவை மற்றும் வங்கிக் கடன் செயலி என பல்வேறு காரணங்களை கூறி இணைய வழியில் மேலும் 6 பேரிடம் நூதனமான முறையில் பணம் மோசடி செய்யப்பட்டது. அதன்படி 8 பேரிடம் ரூபாய் 3,63,000 மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து இணைய வழி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் மது போதையில் காரை ஓட்டி 10ற்கும் மேற்பட்ட வாகனங்களை இடித்து தள்ளிய வாலிபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி நகர பகுதியான அண்ணா சாலையில் நேற்று மாலை கண்ணிமைக்கும் நேரத்தில் கார் ஒன்று அசுர வேகத்தில் சென்றது. அருகில் சென்ற வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்து வழிவிட்டனர். அசுர வேகத்தில் சென்ற கார் கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பு என நெல்லித்தோப்பு சிக்னலில் இருந்து ஒரு வழி பாதையில் இந்திரா காந்தி சிலை நோக்கி வேகமாக சென்றது.
இந்த இடைப்பட்ட நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை மோதியது. வாகன ஓட்டிகள் சிலர் படுகாயம் அடைந்தனர். இதனால் அந்த காரை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் துரத்தியபடியே பின்னாடி வந்தனர். அப்போது போக்குவரத்து போலீசார் எச்சரித்தும் கார் நிற்காமல் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே தடுப்பு கட்டையில் மோதி நின்றது. இதனை அடுத்து உள்ளே இருந்த நபரை இழுத்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த நபரையும் காரில் இருந்த பெண்ணையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். போலீசார் விசாரணையில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த டாட்டூ கலைஞர் கமல்நாத் என்பது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுடன் புதுச்சேரி வந்ததும் தெரியவந்தது. இங்கு வந்த கமல்நாத் அளவுக்கு அதிகமான மது அருந்தியதால் விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.